ஊருக்கு போயிட்டு வந்து 1 மந்த் கிட்ட ஆக போகுது. ஃப்ரெண்டுக்கு ஊர்லேருந்து கொடுத்து விட்ட பார்சலை இன்னுமே அவகிட்ட போய் டெலிவரி பண்ணலை. சரி இன்னைக்கு போய் வந்து பார்சலை கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நேற்று ஆஃப்டர்நூன் சரியான வெயிலாக இருக்குது இங்கே சம்மரு. பஹ்ரைனில் எப்பயுமே ஒரு டெஸ்டினேஷனுக்கு நம்ம போகிறோமா இருந்துச்சுன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம டிராஃபிக்கில் மாட்டினா மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி வந்து சீக்கிரமே ஒரு டெஸ்டினேஷனை போய் நம்ம ரீச் பண்ணிடலாம். நம்ம ஊர் மாதிரி 1 hour ட்ராவல் 2 hour ட்ராவல் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே நம்ம போயிடலாம். அவள் வீட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு ரீச் ஆனதுமே போனோடனே பானை தண்ணி ஒரு சொம்பு ஃபுல்லாக கொடுத்தா. அப்படியே ஊர் ஞாபகம் அப்படியே குழு குழுன்னு இருந்துச்சு. இந்த பானை வந்து அவங்க நெஸ்டோவில் தான் வாங்கியிருந்தாங்களாம். நமக்கு ஒரு பானையும் சிக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, முட்டை, ராய்த்தா, சிக்கன் கிரேவின்னு படுபயங்கரமாக சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் போய் நல்லா சாப்பிட்டுட்டு டேரெக்டாக தூக்கம் மட்டும்தான் வந்துச்சு. அப்படியே அவளுக்கு பாயுமே சொல்லிட்டு அவளோட பார்சல் அவகிட்ட கொடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நேற்று டே சூப்பராக போச்சு.